ஈவினிங் பிள்ளைகள், நாங்கள் அவதானி இணையவழி கற்கைநெறியின் மூலம் இன்று உங்களை நான் சந்தித்துக் கொள்கின்றேன். இதில் என்னுடைய அகமகிழ்வு. இவ்வாறு இருக்க, நாங்கள் இந்த கற்கைநெறியின் மூலமாக என்ன அடிப்படைகளை உங்களோடு நான் நோக்க இருக்கின்றேன் என்றால், முதலில் 3 தரப்பினர்களை நான் திருப்திப்படுத்தக்கூடியவனாக மாற்றமடைகின்றேன். ஒன்று, மிக மிக நமக்கு அவசியமான தேவையாக இருப்பது உயர்தரம் 2020 பரீட்சை எழுத இருக்கின்ற எனது அன்புக்குரிய மாணவர்கள். அவர்கள் இதில் பயனடைய வேண்டும், மிகவும் பயனுடையவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது, 2021ஆம் ஆண்டு மாணவர்கள். இவர்கள் உண்மையில் 2ஆம் தவணை பரீட்சை ஒன்றினை சந்தித்திருக்க வேண்டும். ஆனால் இதனால் தான் நாம் இவ்வாறு உங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றோம். இந்த கொரோனா நட்ட அச்சம் காரணமாக நீங்கள் வீட்டில் இருக்க நாம் உங்களை இணைய வழியின் மூலம் சந்திக்கின்ற இந்த சூழல் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே 2021ஆம் ஆண்டு மாணவர்களும் இதில் 2ஆம் தவணைக்கான ஆயத்தப்படுத்தலாக இதனை நான் செய்ய இருக்கின்றேன். மூன்றாவதாக, ஏன் இந்த தடவை சாதாரண பரீட்சை முடிவுகளை எதிர்பார்த்திருந்து அதன் முன்னரே உயர்தரம் வணிகப் பிரிவில் கற்றுக்கொண்டிருக்கின்ற 2022 மாணவர்களாவது பயனடையக்கூடாதா? அவர்கள் என்ன செய்வது இந்த நேரத்தில் என்ற வினாவிற்கு அங்கு விடையாளப்படும். அதற்கு ஏற்றால் போல் இதனை தெரிவு செய்திருக்கின்றேன். இன்னும் ஒன்று, நாம் அவர் குறிப்பிட்டது போல இந்த மட்டு அம்பாறை பிரதேசத்தின் ஒரு 27 வருட அனுபவம் வாய்ந்த ஒரு ஆசிரியர். இதில் எனக்கு மிகவும் சந்தோஷமான விடயம், இன்று இந்த இணையவழி கற்கைகளின் மூலம் என்னை நேராக பார்க்க முடியாத, என்னிடம் கல்வி கற்ற பல்வேறுபட்ட தரப்பினர்கள் இன்று என்னுடைய கற்றல் அன்று எவ்வாறு இருந்தது, இன்று எவ்வாறு இருக்கின்றது என்று ஒப்பிட்டு நான் என்ன செய்கின்றேன் என்றால், ஏன் எங்களுடைய சாதாரணதர மாணவர்களை விட்டுவிட வேண்டுமா? அவர்களையும் விடுவதாக நான் இல்லை. ஏனென்றால் இந்த புத்தகத்தை பாருங்கள், இது வணிகமும் கணக்கீட்டு கல்வியும் பாடம். அதாவது 10ஆம் தரம். 10ஆம் தர மாணவர்கள் தொடக்கம் 11ஆம் தரம் சாதாரண தர பரீட்சை எழுதியிருக்கின்ற மாணவர்களுக்கு, அதாவது 2.1, 2.1, 2.2, 2.3 என்ற வகையில் அமைந்த 10ஆம் தர உங்களுடைய பாடப்புத்தகத்தில் இருக்கின்ற வணிக சூழல் தொடர்பில் பேச இருக்கின்றேன். 11ஆம் தர மாணவர்களும் இதனூடாக பயன்பெற முடியும். எனவே எமது முதலாவது நோக்கியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய இந்த வணிக கல்விக்குரிய அனைத்து மாணவர்களையும் இந்த இணையவழி கற்கைகளுக்குள் நான் இணைத்தேன். 10ஆம் தர மாணவர்கள் இருந்தால் உங்களுடைய அரசினால் வழங்கப்பட்ட பாடநூல் புத்தகத்தையாவது நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதே போல 11ஆம் தர மாணவர்கள் நீங்கள் சென்ற வருடம் படித்து உங்களுக்காக வினாக்களை நாம் சாதாரண தர பரீட்சை வினாக்களை ஆயத்தப்படுத்தி இருக்கின்றோம். அது உயர்தர மாணவர்களுக்கு விடையாய்வு வினாக்கள் போல் அண்மை காலங்களில் அமைந்திருக்கின்றது. இப்பொழுது நாம் என்ன செய்வோம் என்றால், முதலில் இந்த வணிக சூழல் பாடலகு சம்பந்தமாக மிகவும் முக்கியமான விடயங்களை மாத்திரம் முதலில், எப்பொழுதும் ஒரு கேள்வியினை நாம் கேட்க வேண்டுமாக இருந்தால் மாணவர்களுக்கு அது தொடர்பான சிறிய அறிவேனும் இருக்கத்தானே வேண்டும். அதனால் நாம் உங்களுக்கு இந்த விடயம் தொடர்பாக கட்டாயமாக விடயங்களை தெரியப்படுத்த வேண்டியவனாக இருப்பேன். ஆனாலும் உங்களுடைய மனதறிந்தவர் எனக்கு தெரியும். தம்பி நினைக்கிறது, தங்கையாக்கள் நினைக்கிறது,
எனக்கு தெரியும். என்னுடைய மாணவர்களை பற்றி எனக்கு தெரியலண்டா நான் அப்படி. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றால், இந்த விடயங்களை மீண்டும் மீண்டும் எங்களுக்கு கூறி வினா விடைகளாக செய்து காட்டுங்கள் என்று. அதற்கான அடிப்படைகளைத்தான் முதலில் இரண்டாக பிரித்துக் கொள்வோம். இதனை ஒரு கட்டம் இந்த பாடம் தொடர்பான சுருக்கமான விடயம் போகும். இரண்டாம் கட்டம் விடையாய்வு வினாக்கள் மாத்திரம். நாம் பகுதி ஒன்று வினாக்களை, அதாவது வினாப்பத்திரம் ஒன்றுக்கான வினாக்களை, அது சாதாரண தரமாக இருக்கட்டும் உயர்தரமாக இருக்கட்டும், அதனை செய்ய முடியாது. அதனை நாங்கள் பிற்பாடு இவர்களுடைய இணைய வழி இதன் மூலம் அவர்களிடம் நான் அந்த கைநூல்களினை ஒப்படைப்பேன். அவர்கள் அதனை உங்களுடைய பக்கங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். வினாக்களை செய்யக்கூடிய ஆயத்தங்களை நான் ஆயத்தப்படுத்து, அதை இங்கே வைத்துட்டு அதை ஒட்டி உங்களுடைய காலத்தை 5 விடைகளை சொல்லி நேரத்தை போக்க தயாராக இல்லை. அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ உங்களுக்கு அதே மாதிரி இப்போ சும்மா சில பேர் உதாரணமாக கேட்பாங்க, வணிகச் சூழல் என்றால் என்ன, வணிகச் சூழலின் வகைகளை, இப்படி கேள்வி கேட்பதற்கும் நான் தயாராக இல்லை. விடையாய்வு மறைமுகமான வினாக்களின் மூலம் அவ்வினாக்களுக்கு விடையாள்வது எவ்வாறு என்றுதான் நான் இரண்டாவது கட்டமாக படிப்பிப்பேன். எனவே நாம் கற்பிக்கின்ற இந்த விடயங்களில் அந்த விடைகள் பொதிந்திருக்கும். அதனால் நீங்கள் ஒவ்வொருவரும் கட்டாயம் பார்க்கணும். மேலும் நாம் இடையில் பேசிக்கொள்ளலாம். இந்த வகையில் பாடத்துக்குள் நுழைகிறோம். உயர்தர மாணவர்களை பொறுத்த வரைக்கும் முதலாம் பாட அலகு தேர்ச்சி மட்டம் 1, வணிகத்தின் அடிப்படைகளும் அவ்வணிகம் செயற்படுகின்ற அந்த வணிகச் சூழலும், அதில் ஆரம்ப அடிப்படைகளை எடுத்துக்கொள்ளாமல் பொருத்தப்பாட்டுடன் இன்று 1.6 என்ற விடயம், 1.6, 1.7, 1.8, 1.9 சாதாரணதர மாணவர்களை பொறுத்த வரைக்கும் 10ஆம் பாடலகின் 2.1, 2.2, 2.3 இந்த வகையில் தான் இந்த கற்றல் மேற்கொள்ளப்பட இருக்கும். எனவே இது வணிகச் சூழல், பிசினஸ் எம்பவர்மெண்ட். இந்த வணிகச் சூழல் இந்த பாடலகினுடைய அடிப்படை படித்தால் வணிகச் சூழல் என்பது இதில் இப்போ உதாரணமாக 1.6வது பாடலகு இதுதான் வணிகச் சூழல். 1.7 ஆகின்ற பொழுது அது அகச்சூழலாக வரும். 1.7 அதில் தான் இந்த அகச்சூழலை கேட்போம். 1.8 1.8 எதென்றால் அது வேலை சூழல். 1.8 வேலை சூழல். 1.9 பேரின சூழல். அப்ப பாருங்கள், பாடல்களை நாம் முடிப்பதற்கும் தயாராக இருக்கின்றோம். இதில் அதற்கான அமைப்புகள் காட்டப்பட்டுள்ளது. எனவே வணிகச் சூழல் முதலாவது. வணிக கருமங்கள் இருக்கின்றது, கட்டாயம் தெரிய வேண்டிய விடயம். வணிக கருமங்களை இதுதான் பிரச்சனைகளும் இருக்கின்றது. வினாக்கள் நாம் நுழைவதற்கு முதல் பிரச்சனைகளை குறிப்பிடுவோம். வினாக்களின் மூலம் விடையாழ்வு பிரச்சனை. வணிக வணிக தொழிற்பாடுகள், வணிக செயற்பாடுகள், வணிக நடவடிக்கைகள் என்றெல்லாம் குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக செயல்முறை என்று கேட்க வேண்டும். வணிக செயல்முறை, பிசினஸ் ப்ராசஸ் என்று சொல்லப்பட்ட விடயம் இது என்று கேட்டால் நீங்கள் உற்பத்தி, சந்தைப்படுத்தல், ஆளணி நடவடிக்கைகள், நிதியிடல், ஆராய்ச்சி அபிவிருத்தி, நிர்வாகம், இன்றைய இந்த இணையம் இணைந்தல் போல் தகவல் முகாமைத்துவ முறைமை 7 விடயங்கள் இருக்கிறது, தெரிந்து கொள். ஆனால் 2019ஆம் ஆண்டு பரீட்சை ஒன்றில் வணிக கருமங்கள் எவை என்ற ஒரு வினா இருக்கின்றது. அதே போல் நாம் குறிப்பிட்டது 2016. 2016ஆம் ஆண்டு பரீட்சை ஒன்றில் கேட்கப்பட்ட வினாவானது வணிக அடிப்படை தொழிற்பாடுகள் 4 தருக.
வணிக அடிப்படை தொழிற்பாடுகள் என்கின்ற பொழுது நீங்கள் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் உற்பத்தி, சந்தைப்படுத்தல், ஆளணி நடவடிக்கை அல்லது மனிதவள நடவடிக்கை. அப்ப என்ன அடுத்தது? ஆராய்ச்சி, அபிவிருத்தி, நிர்வாகம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. நாம் இந்த நிர்வாக விடயத்துக்கு வருகின்ற பொழுது சொல்லித்தான் ஆக வேண்டும். எங்களுடைய கௌரவத்துக்குரிய ஜனாதிபதியை நாங்கள் பாராட்டித்தான் ஆக வேண்டும். அவருடைய அந்த நிர்வாக கட்டமைப்பு, அரசியல் வேறு, அதை இன்னொரு சைட்டில் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். எங்களுக்கு நல்லதொரு ஜனாதிபதி கிடைத்துள்ளார், அது மட்டும்தான் உண்மை. இந்த கொரோனா நட்ட அச்சத்துக்கான ஒரு மிகச்சிறந்த நிர்வாக கட்டமைப்பினை ஜனாதிபதி மேற்கொள்கிறார். எனவே நிர்வாகம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த விடயம். அப்ப நிர்வாகம், இவை அனைத்தையும் இன்று நாம் கொரோனா நட்டச்சத்தினால் முடக்கப்பட்டிருக்கின்றோம் அல்லவா? இந்த நட்டச்சத்துக்கு இன்று அவதானி இணையவழி முகநூல் நண்பர்களும் அதேபோல் அதற்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்ற பிகாஸ் நிறுவனமும் என்ன செய்திருக்கின்றது? தகவல் முகாமைத்துவ முறைமையை இப்ப நமக்கு கொண்டு வந்ததால தானே நம்ம இணையவழி கற்களுக்குள் வந்திருக்கின்றோம். இப்ப புரிகின்றதா வணிகம் எங்கே செல்கின்றது? இது அல்ல, தான் கல்வி இருக்கின்றது, வணிக கல்வி. இது அதனுடைய இது வாழ்க்கையின் பாடம். பாத்தீங்களா, வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை தான் நாம் பேச இருக்கின்றோம், தொடர்ந்தும் பேசுவோம். அப்போ தொழிற்பாடுகள் என்று கேட்டால் நீங்க அந்த விடயங்களை குறிப்பிட்டிருப்பீர்கள். ஆனால் வணிக கருமங்கள் என்று கேட்டால் என்ன செய்வோம், பாடுகள் என்று கேட்டால் என்ன செய்வோம் என்பதற்கு ஒரு பிரச்சனை இருக்கின்றது. இதுதான் மொழி மாற்று பிரச்சனைகளில் ஏற்படுகின்ற சில தவறுகள். அப்படி கேட்கின்ற பொழுதோ வணிக கருமங்கள், இந்த பாடலகின் ஆரம்பத்தில் வணிக கருமங்கள் இரட்டை கருமங்களாக மிகவும் பிரதானமாக இரண்டு குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒன்று மனிதனுடைய தேவைகளையும் விருப்பங்களினையும் நிறைவு செய்து, இதுதானே நம்மளுடைய பிரச்சனை. வணிகம் இதைத்தான் செய்கின்றது. மனிதன் வணிகத்தினுடைய பிரதானமான அடிப்படை கருமங்களில் ஒன்று என்னென்றால் இந்த மனிதனுடைய தேவைகளினையும் விருப்பங்களினையும் நிறைவு செய்து. இரண்டாவது வளங்கள் இருக்கின்றது. ஆனால் எங்களுடைய பொருளியல் ஆசிரியர்கள் குறிப்பிடுவார்கள், வளங்கள் அருமைத்தன்மையானவைகள். அந்த அருமையான வளங்களை கூட வளங்களுக்கு பெருமதி சேர்த்து என்னென்று சொல்றீங்க? நீங்கோ கருமங்கள் இரண்டன்றி, ஒன்று மனிதனுடைய தேவைகளையும் விருப்பங்களினையும் நிறைவு செய். புரியும் விடயம்? மனிதனுடைய தேவைகளினையும் விருப்பங்களினையும் நிறைவு செய்தல். இரண்டாவது கருமம் வளங்களுக்கு பெருமதி சேர்த்தல் என்ற கருமம். இந்த வணிக கருமங்களில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற காரணிகள் செயற்படுகின்ற சூழல் தான் வணிக சூழல். வணிக கருமங்களில் தாக்கத்தை, தாக்கம் என்பது செல்வாக்கு. நம்மில் பலர் தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள். இன்று கொரோனாவும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறாள் என்று வைத்து, அதுபோல் வணிக கருமங்களில் தாக்கத்தை, செல்வாக்கை செலுத்துகின்ற காரணிகள் செயற்படுகின்ற சூழல் வணிக சூழல் எனப்படும். இது சுருக்கம். நாம் விடுவோமா? எப்படி இந்த தாக்கம் சிலது எடுத்துக்கொண்டால் அல்லது ஒரு நிறுவனத்தினை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த நிறுவனத்திற்குள் நாம் பார்க்கின்ற பொழுது கணக்கீட்டிலும் பார்த்திருப்பீர்கள், நம்மளுடைய பாடம் ஒன்றுடன் ஒன்று தொடர்புபட்டது. நாம் ஏனைய பாடங்களுக்கு வித்திட்டவர். எனவே
அங்கு கணக்கீட்டிலும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அகம் புறம் என்ற 2 விடயங்களை பார்த்திருப்பீர்கள். வணிகத்துக்குள் அகம் புறம் என்று இருக்கின்றது. வணிகங்களால் சில காரணி செல்வாக்குகளை கட்டுப்படுத்த முடியும். எல்லாத்தையும் கட்டுப்படுத்த முடியுமா? இப்போ கொரோனா நட்டச்சம் வருகிறது, அதே மாதிரி அந்த ஆபத்து நிற்கின்றது. ஏற்கனவே 2004ஆம் ஆண்டு சுனாமி அனர்த்தம் வந்தது. இந்த உலக நாடுகளே எங்கேயோ விஞ்ஞானம், எங்கேயோ ஒரு தொழில்நுட்பம், நாங்கள் சாதித்து விடுவோம், எதனையும் சாதித்து விடுவோம், எந்த ஆயுதங்களுக்கும் ஆயுதங்களை காட்டுவோம் என்று இருந்தவர்களுக்கு எப்படி மிக துணிக்கையான, கண்களுக்கு புலப்படாத இந்த கொரோனா அவர்களுக்கு எப்படி அச்சத்தை ஊட்டி இருக்கின்றது. அந்த தாக்கத்தை அவர்களால், அவர்களுடைய அரசுகளால் கட்டுப்படுத்த முடிந்ததா? இதுதான் நாம் நிறுவனங்களால சில விடயங்களை கட்டுப்படுத்த முடியாது. இன்று நம்மளுடைய கடைகள் எல்லாம் முடங்கி இருக்கின்றது. நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நிறையவே இருக்கின்றன. இதிலிருந்து நமக்கு ஒரு படிப்பினை போகின்றது. நாம் இறைவனை சிந்திக்க வேண்டிய நேரம் வந்திருக்கின்றது. சிந்தியாதவர்களும் இன்று இறைவனிடம் துவக்குகின்ற தன்மைகள், பிரார்த்திக்கின்ற தன்மைகள் அதிகரித்திருக்கின்றன. எனவே என்ன சொல்ல வருகின்றேன் என்றால், வணிகங்கள் சில நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தலாம், பல நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த முடியாது. எனவே வணிக கருமங்களில், அதாவது வணிக நடவடிக்கைகளில் தாக்கம் செலுத்துகின்ற, செல்வாக்கு செலுத்துகின்ற வணிக நிறுவனங்களினால் கட்டுப்படுத்தி கொள்ளக்கூடிய, அதே மாதிரி வணிக நிறுவனங்களினால் கட்டுப்படுத்தி கொள்ள முடியாத காரணிகள் வணிக சூழல் எனப்படும். இது விரிவான விளக்கம். இந்த வணிக சூழல் 2 வகையாக பிரிக்கப்படும். எப்படி பிரிக்கப்பட்டிருக்கிறது நீங்க பார்க்கணும். வணிக சூழல் எவ்வாறு பிரிக்கப்பட்டிருக்கின்றது? ஒன்று அகச்சூழல். அகம் என்றால் உள். தமிழோடு விளையாடவே யாம் வந்தோம், வந்திருப்பது தமிழ் அரசு, மறந்துவிடக்கூடாது. ஆகவே அகம் உள்ளகச் சூழல். இரண்டாவது என்ன சூழல்? புறச்சூழல். புறம் என்றால் வெளி. உள்ளிருந்தும் தாக்குவான், வெளியில் இருந்தும் தாக்குவான். நாம் கவனமாக இருக்க வேண்டும். எனவே இப்பொழுது நாம் வீட்டுக்குள் தான் இருக்க வேண்டும். அப்போ வணிகச் சூழல் எவ்வாறு பிரிக்கப்பட்டிருக்கின்றது? ஒன்று அகச்சூழல், புறச்சூழல் என்று. வணிகச் சூழலின் பிரதான வகைகளவை சாதாரண மாணவர்கள் சிந்திப்பீர்கள். 10 மாணவர்களின் மிக பிரதானமான கேள்விகளில் இதொன்று. ஒன்று அகச்சூழல், 2 புறச்சூழல் என்றுதான் நீங்கள் குறிப்பிட வேண்டும். இந்த புறச்சூழல் தான் மேலும் 2 பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. இந்த புறச்சூழல் தான் மேலும் 2 பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றது. விளங்க வேண்டும் உங்களுக்கு. புறச்சூழலை தான் பிரித்திருக்கிறோம். புறச்சூழல் எவ்வாறு பிரிக்கப்படுகின்றது? வேலைச்சூழல். தமிழ் நிறையவே இருக்கும். வேலைச்சூழல் என்றால் பணி. வேலை என்பது பணி, பணி, பணிச்சூழல். இன்னொன்று பிறகு நம்மளுடைய வணிகத்துடன் கடும் நெருங்கிய தொடர்பை கொண்டது, கிட்டடியில் இருப்பது என்ற காரணங்களை கொண்டு இந்த வேலைச்சூழலுக்கு நான் அண்மிய சூழல், அண்மிய சூழல், நெருங்கிய சூழல், கிட்டிய சூழல். நம்மிடத்தில் ஒரு தமிழ் குழப்பம் இருக்கிறது. கிட்டிய சூழல் என்றெல்லாம் என்ன நடக்கும் என்றால், சூழல், வேலைச்சூழல்கள் என்ன செய்யப்படும் என்றால் பல்வேறுபட்ட பெயர்கள் கொண்டு என்ன செய்யப்படும், அவைகள் அழைக்கப்படும். அப்போ அது வேலைச்சூழல். அதுபோல இன்னும் ஒரு சூழல் இருக்கின்றது, பேராண்ட சூழல். அதுதான் பேரின சூழல். அப்ப சூழல் வகை இதான் 2வது அடிப்படை. அப்ப சூழல் வகை பிரச்சனைகளும் உங்களுக்கு முடிந்தது. இப்போ இந்த சூழல் இருக்குதென்றால் என்னப்படி? வணிக சூழலை சொன்னோம். வணிக கர்மங்களில்
தாக்கங்களினையும் செல்வாக்குகளினையும் செலுத்துகின்ற வணிக நிறுவனங்களினால் கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடிய, அதேபோல் கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாத காரணிகள் செயற்படுகின்ற சூழல் வணிகச் சூழல் எனப்படும். இவ்வணிகச் சூழலானது 2 வகைப்படும் பிரதானமாக. ஒன்று அகச்சூழல், 2 புறச்சூழல். புறச்சூழலானது 2 வகையாக பிரிக்கப்படும். ஒன்று வேலைச்சூழல், 2 பேரினச் சூழல் என்று 2 வகையாக பிரிக்கப்படும். விடயம் சரி, ஆரம்பம் சரி. இதில் இன்னும் ஒரு விடயம், வணிகங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வணிகச் சூழலை கட்டாயம் கற்றுக்கொள்ள வேண்டும், அறிந்திருக்க வேண்டும், அதனை ஆய்வு செய்திருக்க வேண்டும். அதனால் இந்த சாதாரண தர மாணவர்களுடைய அந்த அடிப்படைகளிலேயே ஏன் அவர்கள் சூழலை என்ன செய்ய வேண்டும் என்றால் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கே இந்த விடையாய்வு போல் அவர்களுடைய வினாத்தாள்களிலேயே விடையாய்வுகள் போல் என்ன செய்திருக்கு என்றால் கேட்கப்பட்டிருக்கின்றது. வணிகச் சூழலை அறிந்து கொள்வதன் முக்கியத்துவம் என்ற தலைப்பில் பாடசாலையில் வணிகவியல் சஞ்சிகை ஒன்றுக்கு ஆக்கம் ஒன்றினை தயாரிக்குக. அப்போ அதற்கு நம்ம விரிவாக உண்மையாக எழுத வேண்டும், அவ்வளவு பேச முடியாது. அதனுடைய சாராம்சத்தை சொல்கிறேன். அப்போ வணிகச் சூழலை கட்டாயம் வணிகங்கள் கற்றிருக்க வேண்டும். கேள்விகளில் ஒரு அடிப்படை. 2006ஆம் ஆண்டு பரீட்சையில் வணிகச் சூழலை கற்றுக்கொள்வதன் முக்கியத்துவம் யாதென்று உயர்தரமானவர்களுக்கு வினாத்தாளில் வினாக்கள் வந்திருக்கின்றது. அப்போ கவனிக்கப்பட வேண்டிய விடயம்தானே. இப்படி வணிகச் சூழலை கற்றுக்கொள்ளுகின்ற பொழுதோ அது ஒரு ஆய்வு. அந்த ஆய்வை தமிழ்ற கவனம் பல்லுடைஞ்சிரு ஆய்வுன்னு சொல்லு. பார்த்தீங்களா தமிழ் எப்படி போகுதுண்டு. இங்கிலீஷை பாருங்க, டக்குன்னு முடிச்சிடு. ஸ்வாட் ஆய்வு இதான் நாங்கள் சொல்லுவோம். என்றால் என்ன? அதாவது ஸ்வாட் ஆய்வு என்றால் என்ன? ஒரு வணிக சூழலில் அகச்சூழலில் காணப்படுகின்ற பலம் பலவீனங்கள் தொடர்பிலும் புறச்சூழலில் காணப்படுகின்ற வாய்ப்புகள் அச்சுறுத்தல்கள் தொடர்பிலும் எங்க என்ன இருக்க போகுது? அகத்தே என்ன இருக்கும்? இப்ப நான் என்னிடம் பலம் இருக்கின்றது, இன்னும் என்னிடம் 1900 இந்த சாதாரணமாகவே 93ஆம் ஆண்டிலிருந்து கற்றவர்கள் இருப்பீர்கள். பலத்தை பார்த்துக் கொள்ளுங்கள், அனுபவத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது இப்போ 2020ஆம் ஆண்டு இப்போ பார்த்துக்கொள்ளுங்கள். ஒரு அனுபவம் வாய்ந்த ஆசிரியர், இந்த நிறுவனத்துக்கு நான் ஒரு அனுபவம் வாய்ந்த ஆசிரியர், இந்த பாட விடயம் தொடர்பாக அறிவுடைய ஒரு ஆசிரியர், என்னுடைய அளவிற்கு நான் அறிவுடைய ஆசிரியர். இது என்னென்று சொல்ல போகிறோம்? பலம். வணிகத்துக்குள் பலம் இருக்கு, உள்ளதான் இருக்கும் பலம். அதே மாதிரி என்னிடம் பலவீனமும் இருக்கின்றது. என்னுடைய கற்றலை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். உண்மை தர வேண்டும். இதில் ஏதாவது நாம் சிக்கலை ஏற்படுத்தினால், இந்த பாட விடயங்கள் தொடர்பில் சிக்கல் வருவதற்கு சந்தர்ப்பம் இல்லை. நீங்கள் வினாவையனும் என்னிடம் கேட்கலாம். ஆண்டு மாறாமல் பரீட்சை வினாத்தாளை அப்படியே சொல்லுவோம். அது உயர்தரமாக இருக்கட்டும், அதில் நீங்கள் வர வேண்டாம். இப்பொழுது நாம் கேட்கின்ற பொழுது உங்களுக்கு இதில் திருப்தியின்மைக்கு சில காரணங்கள் வரலாம். அது நம்மளுடைய பலவீனமாகத்தான் இருக்கு. அது நம்மளுடைய பலவீனம். இதனை உங்களில் தெரிவியுங்கள். அப்ப பாத்தீங்களா, நான் என்ன கேட்கிறேன்? என்னுடைய பலவீனத்தை நான் அறிய வேண்டும் என்பதில் மிகவும் தெளிவாக இருக்கின்றேன். அது எப்பொழுதும் தான் என்னுடைய பலவீனம். பாராட்டுவதனை விட, எனது திறமையினை நீங்கள் பாராட்டுவதனை விட, என்னிடம் என்ன பலவீனம் இருக்கின்றது என்பதனை சுட்டி காட்டுங்கள். நாம் எதிர்காலத்தில் இதனையும் விட இன்னும் சிறப்பாக இந்த அவதானி இணையவழி மூலம்
உங்களை மீண்டும் மீண்டும் சந்திப்போம். தாக்க முகம் கொடுப்போம். நீங்கள் பயப்பட வேண்டும். எனவே அப்ப என்னிடம் என்ன இருக்கின்றது? பலமும் இருக்கின்றது, அதுபோல் பலவீனமும் இருக்கிறது. இது வணிகத்துக்குள். அது மாதிரி வெளியிலிருந்து நான் வரக்குள்ள கூட சிந்தித்த நானும் மிகவும் பாதுகாப்பு. இப்பொழுதுதான் கொஞ்சம் வாயை திறந்து திணிக்கிறேன். வாயை மூடிச்சு கழிச்சா உங்களுக்கு ஒத்தருக்கு ஒன்றும் விளங்காது. எப்பொழுதும் நான் ஆறாவது நம்ம தாக்க வந்தால் நான் 2 விடயத்தில் கவனமாக இருக்கிறேன். அங்கெஞ்செல்லாம் அதெல்லாம் யோசிக்க தேவையில்லை. நீங்கள் என்பது மிகவும் முக்கியமான விடயம். அது இது இல்லாட்டியும் பரவாயில்ல தம்பி, நமக்கு 2 விடயம் வேணும். இங்கே தம்பி யோசிக்கிறது எனக்கு விளங்குது. ஒன்று என்னுடைய மூளை. இதுதான் எனக்கு மூலதனம். இந்த மூளை தான் என்னுடைய மூலதனம். ஒன்று. 2வது என்ன? அரசுக்கு வாயில்லண்டா காகம் கேக்கே தூக்கிட்டு போயிடும். பாய் ஆரா அடிக்க வந்தா இப்படித்தான் தம்பி, நம்மளால் ஏலாட்டி இந்தாய்க்கிற தலையை காப்பாற்றுற 2 பாயை பொத்துரு. நான் சொல்லியிருக்கிறேன், நான் வகுப்புகள் பெருசாக கட் பண்ணுறல்ல. காரணம், வகுப்பு ஒழுங்கு சரியாக இருக்க வேண்டும். ஒழுக்கத்தில் நீங்கள் எப்பொழுதும் சரியாக இருக்க வேண்டும். அதை நம்ம சரியாக மேற்கொள்ளணும்ன்றது எப்பொழுதும் சொல்லுவேன். இந்த பரீட்சைகள் அடிப்படைகள் நீங்கள் ஒன்றுக்கும் பயப்படக்கூடாது. பரீட்சை திட்டமிட்டபடி அவர்கள் நடத்தட்டும். நாம் அந்த சவால்களை எப்பொழுதும் வாழ்க்கையையும் நம்முடைய வழி நடத்தல்களையும் சவால்களாக எடுத்துக்கொள்ளணும். நீங்கள் இதான் மிக முக்கியமான விடயம். அதில் என்னென்று சொன்னால், அப்படி என்றால் இங்கு நம்ம கவனிக்கிற விடயம் இந்த 2ம். அப்பளுடைய நம்மளுடைய வாய், மற்ற கை கால், கை இல்லாமல் போட்டு சரி ஓடக்குள்ள மோட்டை பைக்கிற போகிறோம், காலோண்டு அடிபட்டு பிஞ்சு பறந்துட்டு ஏதோ ஒன்று பறந்துட்டு வைங்க. சக்கர நாட்காலில் உருண்டு வந்தாலும் அரசர் பாடத்துக்குள்ளே நிற்பார். நீங்கள் பயப்படக்கூடாது, உங்களை காப்பாற்றும். இதுதான் நம்மளுடைய அனவாய் ஒன்று. அப்போ நம்மளுடைய பலவீனத்தை பார்த்தோம். அது மாதிரி நம்ம எவ்வளவுதான் இப்படியெல்லாம் சொல்லித்திருந்தாலும் வெளியில் இருக்குத்தானே. வெளியிலிருந்து நம்மளுக்கு ஒவ்வொருபட்ட அது சில நேரங்களில் நமக்கு வாய்ப்புகளாக மாறுகிறது. இப்போ உதாரணத்துக்கு எடுப்போமே, இன்றைக்கு இந்த இணையவழி கற்றலின் மூலம் உங்களை நான் சந்திக்கிறேன். இது என்ன எனக்கு கிடைத்த என்னண்டு தம்பி, நீங்கள் என்னென்னு யோசிப்பீங்க? எனக்கு கிடைச்ச என்ன இது? அச்சுறுத்தலா? எனக்கு இவங்க அச்சுறுத்தல் கடும் வெரைட்டி கொண்டு வந்து என்ன படிப்பிக்கணும், படிப்பாடி தெரிந்தானே அப்படியா? எனக்கு கிடைச்ச வாய்ப்பு. அதாவது நான் எப்படிரா என்ற மாணவர்களுக்கு இந்த கற்றலை கொடுக்கலாம் என்று இருந்த பொழுது இந்த பிகாஸ் அனுசரணையிலே அவர்களையும் பாராட்டித்தான் ஆகணும். இந்த கல்வி மிகவும் முக்கியமான விடயம். எதை ஏனும் நம்ம இழக்கலாம், ஆனால் கல்வியை மட்டும் இழந்துடாதீங்க. சில பேருடைய அந்த புகழாரங்களுக்கு பின்னால என்ன இருக்குமெண்டா கல்வி இருக்கு. ஒரு விகாஸ் நிறுவனத்தினுடைய ஸ்தாபகர் இன்று அவர் பிரபல்யமான ஒரு மனிதராக மதிக்கப்படுகிறார் என்றால் அவர் எதனால் அவருடைய பணத்தினால் அல்லது பதவியினால்? அடிப்படையா கல்வி. ஒன்று அவர் கற்றிருக்கின்ற கல்வி, 2வது அவர் சமூகத்துக்கு கொடுக்கின்ற கல்வி. அதுபோலதான் நான் இந்த மட்டு அம்பாறை மாவட்டத்தில் மிகவும் பிரபல்யம் வாய்ந்த வணிக கல்வி ஆசிரியர். அது எந்த ஒரு மாற்றம் இல்லை, நான் தயக்கம் இல்லாமல் சொல்கிறேன். நீண்டகால ஆசிரியர். அதுக்கு பிற்பாடு தான் மற்றவர்கள் இருக்கிறார். என்னுடைய வித்துக்கள் ஒவ்வொரு பிரதேசங்களிலும் இருக்கின்றது. அக்கரைப்பற்றில் என்னுடைய மாணவன், களுவாஞ்சிக்குடியில் என்னுடைய மாணவன், மட்டக்களப்பில் என்னுடைய மாணவன், இப்படி என்று எனக்கு கடும் பெருமை. இதெல்லாம் உண்மையா, நீங்களும் வரணும், பெருமை. அப்போ நாம் என்ன சொல்ல வாரோம் என்றால் கல்வி தான் நம்மளை உயர்த்திய விடயம். அந்த கல்விக்கு தான். அப்போ இவர்கள் என்ன செஞ்சிருக்கிறார்கள்? நாங்கள் இப்படிதான் உங்களை சந்திப்போம் என்று இருந்த உடனே எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுது. எங்கேருந்து வந்தது இந்த வாய்ப்பு? நிறுவனத்துக்கு என்னங்கிற நிறுவனத்துக்கு உள்ளே இருந்தா வந்தது இல்லையே, நிறுவனத்துக்கு வெளியில். அப்போ இது வாய்ப்பு. அதுபோல சில பேர் இருப்பார்கள், நமக்கு அச்சுறுத்தல்களை வழங்குவார். நாம் சந்தியாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? இந்த இயற்கை கொடுத்த பாடம். சரிதானே? இயற்கை கொடுத்த பாடம்தான் இந்த கொரோனா வைரஸினுடைய நட்ட அச்சம்.
எனவே இது வாய்ப்பா, இது அச்சுறுத்தல். இதனால் தான் நம்ம முடக்கப்பட்டிருக்கு. இப்படித்தான் நம்மளுடைய பாடத்தை நாம் திட்டமிடுவோம். நிச்சயமாக இப்படியான நடைமுறையான விடயங்களை தாங்கியதாகத்தான் இருக்க போகின்றது. அப்போ வணிகத்தினுடைய அகச்சூழலில் என்ன காணப்படுகின்றது? ஒன்று பலம், அடுத்தது பலவீனம். புறச்சூழலில் என்ன காணப்படுகின்றது? வாய்ப்பு, அச்சுறுத்தல். இந்த நாளையும் சேர்த்ததுதான் இந்த SWOT ஆய்வு. ப பலம், அடுத்த ப பலவீனம், வா வாய்ப்பு, அச்சுறுத்தல். அந்த வந்தது விட வணிகச் சூழலொன்றின் அகச்சூழலில் காணப்படுகின்ற பலம் பலவீனங்கள் தொடர்பிலும் புறச்சூழலில் காணப்படுகின்ற வாய்ப்புகள் மற்றும் அச்சுறுத்தல்கள் தொடர்பிலும் மேற்கொள்ளப்படுகின்ற ஆய்வு SWOT ஆய்வு எனப்படும். எனவே இப்ப நம்ம வரப்போறோம். SWOT ஆய்வினுடைய முக்கியத்துவம் யாது, சிறப்பம்சம் யாதென்று வினா இருக்கின்றது. 2007 ஆண்டு பரீட்சை, 2019 ஆண்டு பரீட்சை, கடைசியாக நடந்த பரீட்சை உயர்தரம். இதில் இந்த SWOT ஆய்வின் மூலம் என்ன அனுகூலங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று கேட்டிருக்கின்றார்கள். அப்ப முக்கியத்துவம் எப்பொழுதும் படிக்கின்ற பொழுது கேவி ரூட்டை பாவிக்கும். அது நடது கேவி ரூட், குறுக்கு வழி. பாடமாக்க முக்கியத்துவத்தை லாம்போட்டு எழுதினால் அனுகூலம். இப்ப நீங்க சாதாரணமாக இப்ப இந்த கேள்விக்கு விடையாடுவோம். வணிகச் சூழலினுடைய ஆய்வினுடைய முக்கியத்துவம் யாது? முக்கியத்துவம் கேட்கிறாங்க. நீங்கள் விடை எழுதுகின்ற பொழுது எப்பொழுதும் தெளிவாக இருக்க வேண்டும். ஒன்று சொல்ல வேண்டும், போட்டு போட்டு எழுதணும். பலம், அந்த 1 2 விடையாளக்குள்ள நான் பிற்பாடு விடை எப்படி எழுதுறன்றதை விளங்கப்படுத்துவேன். பலம் பலவீனம், அதே மாதிரி வாய்ப்பு, அச்சுறுத்தல். இன்னும் நீங்க விடை தெளிவாக்குறதுக்கும் சொல்லித்தரலாம். புறவு சொல். இப்ப பலம் பலவீனம் வாய்ப்பு அச்சுறுத்தல். அப்ப வணிகச் சூழல் ஆய்வின் மூலம் நாம் என்னத்தை இனங்கண்டு கொள்ளலாம் என்றால், பலம் வணிகத்தினுடைய பலங்களை அறிந்து பயன்படுத்துவதற்கு இது முக்கியத்துவம் கேட்ட. பலவீனம் வணிகத்தின் பலவீனங்களை அறிந்து அவற்றை இழிவுபடுத்திக் கொள்ளலாம் அல்லது நிவர்த்தி செய்யலாம். வாய்ப்பு வணிகத்தின் சந்தர்ப்பங்களை கண்டு அவற்றை பயன்படுத்திக் கொள்ளலாம். அச்சுறுத்தல் வணிகத்தினுடைய அச்சுறுத்தலுக்கு மூரக்கட்டை, மூரக்கட்டை முகம். வணிகத்தின் அச்சுறுத்தல்களுக்கு முகம் கொடுக்க தயாராகுவதற்கு. அப்ப அனுகூலம் என்று கேட்டால் தயாராகலாம், வணிக வாய்ப்புகளை சந்தர்ப்பமாக்கிக் கொள்ளலாம், வணிகத்தின் பலவீனங்களை அறிந்து நிவர்த்தி செய்து கொள்ளலாம், வணிகத்தின் பலங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். கேட்ட அனுகூலம். இதுதான் இந்த SWOT ஆய்வும் SWOT ஆய்வினுடைய அனுகூலங்கள் அல்லது முக்கியத்துவங்கள். 2வது செப்டம்பர் பாடம் முடிச்சு 1.6 அந்த மாதிரி கேள்விகள் வரக்கூட நாங்கள் பார்த்துக்கொள்ளும். இப்போ நம்ம என்ன செய்யணும் என்றால், நாம் இப்பொழுது கிட்டத்தட்ட உங்களோட ஒரு அரை மணித்தியாலம் பேசியிருக்கிறோம். பேசத்தானே கட்டமாக பேசுவோம். இப்போ நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி கட்டம் 2 நான் குறிப்பிட்ட விடயங்களையும் அடிப்படைகளையும் கொண்டு தூர இடத்திற்கு முதலில் செல்லவில்லை. முதலில் பொது பரீட்சையில் இடம்பெற்ற வினாவுக்குள் வருவோம். பொது பரீட்சை வினா ஒன்றை செய்து பார்ப்போம். முதல் கட்டமாக 2019 ஆண்டு, அதுவும் வித்தியாசமான பாங்கு. எல்லாரும் பார்த்தது ஐயோ இன்னும் கேட்டிருக்கிறான், அதுக்கு நான் விடை எழுதலை, முழுமையான புள்ளிகளை மாணவர்கள் பெறவில்லை. ஆனால் நீங்கள் செய்து போட்டு பாருங்கள், நான் செய்து முடிக்கின்ற பொழுது பாருங்கள் எவ்வளவு இலகுவான வினாக்களாக இருக்கும் என்று. இதை பார்ப்போம். 2019 ஆண்டு பரீட்சையில் இந்த வினாவானது இடம்பெற்றிருந்தது. எப்படி என்று சொன்னால், முதலாவது வினா இது 2019 ஆண்டு பரீட்சையினுடைய முதலாவது வினாவை பார்க்கப்படும்.
இதனுடைய அடிப்படைகளில் நம்முடைய முதல் விடயம், இந்த வினாவினை பொறுத்த வரைக்கும் விடையாய்வு வினாக்கள் போலவே இவைகள் என்ன செய்யப்பட்டிருந்தது என்றால் அமைக்கப்பட்டிருந்தது. விடையாய்வு வினாக்கள் போலவே அவைகள் என்ன செய்யப்பட்டிருந்தென்றால் அமைந்திருந்தது. பரவாயில்லை. இது என்னென்று சொன்னால், இதனுடைய விடயம் முதல் வாசிக்கிற விடயத்தை நான் மெதுவாக தான் வாசிப்பேன். மிகவும் கவனமாக நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். பிற்பாடு இதை அடிப்படையாக கொண்டு அடுத்தடுத்த நம்மளுடைய கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகளில் வித்தியாசமான வினாக்களை நாம் அணுக வேண்டும். அதில் ஒரு கட்டமாக முதல் பரீட்சையை காட்டி இனி எதிர்காலத்தில் வரக்கூடிய வினாக்களுக்குள் அனுப்பணும். முதல் வழி அனுஷா என்று சொல்லியிருக்கிறார்கள். உங்களுக்கு இதெல்லாம் பாய்க்குள்ள நுழையாது. நீங்கள் அனுஷ்கா அண்டே வச்சுக்கொள்ளுங்க. சரியானே? இதயம் நாயகிகள் என்பவர் செல்லிட தொலைபேசிகளின் சில்லறை விற்பனையில் ஈடுபடுபவரும் நவீன ரகங்களிலான செல்லிட தொலைபேசி உரைகளின் ஃபோன் கவர் வடிவமைப்பாளரும் ஆவார். என்ன செய்கிறாங்க? தொலைபேசிகளின் சில்லறை விற்பனையாளர். நம்ம டாக்கள் கடை வச்சிருக்கிற மாதிரி ஒரு கடையையும் ஃபோன் ஷாப் ஒன்றையும் அவள் வைத்திருக்கிறான். ஆறு தம்பி சொல்கிற அனுஷ்கா என்ன வேண்டா கடை ஒன்றையும் வச்சிருக்க. பொம்பளை பிள்ளை பார் அவ்வளோ முயற்சியாளராக இருக்கிறாள் வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் அந்த செல்லிட தொலைபேசிகளுக்கான உரைகளினை ஃபோன் கவர் வடிவமைப்பாளரும் ஆவார். இவர் வடிவமைப்பு பற்றிய சிறந்த அறிவினையும் அனுபவத்தினையும் கொண்டிருக்கின்றார். சிறந்த அறிவினையும் கொண்டிருக்கிறார், அனுபவத்தை ஆரம்பத்தில் நாம் வணிக கல்வியில அறிவையும் கொண்டிருக்கின்றோம். தம்பி சொல்லி சென்றது போல் நீண்ட கால அனுபவத்தையும் கொண்டிருக்கிறார். தனது விற்பனையையும் லாபத்தையும் விருத்தி செய்து கொள்வதற்காக என்னென்னத்தை விருத்தி செய்யணுமா? விற்பனையையும் அவ விருத்தி செய்யணும் என்று நினைக்காவோ? அதே மாதிரி அரட தம்பி அதன் உண்ட மனசுக்குள்ள நிற்காமலடா அந்த அனுஷ்கா விற்பனையையும் கூட்டணும். சோரா போவானு நம்மட பொடிய முடிப்பேரும் அனுஷ்காட கடைக்கு தான் போவானு. என்ன சொல்றீங்க? விற்பனையும் கூட்டணும் என்று நினைக்காவோ? அதே மாதிரி அந்த பிள்ளை லாபத்தையும் கூட்டணும் என்று நினைக்கிறார். லாபத்தையும் அதிகரித்து கொள்ள நினைக்கிறார். தனது விற்பனை லாபத்தையும் விருத்தி செய்து கொள்வதற்காக பொதுவாக அவ்வுரைகளுக்கு குறைந்த விலையினை நிர்ணயம் செய்கிறார். குறைந்த விலையில் பெறுமதி வாய்ந்த, இதுதான் நம்மளுடைய கற்றல். நியாயமான விலை. ஒரு வகுப்பு 1.5 மணித்தியாலங்கள் நாங்கள் எவ்வளோ எடுக்கிறோம்டா? 50 ரூபா காசு. சில சேர்மார்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லணும், பேர் குறிப்பிட இயலாது. கல்லூரியில் உங்களுக்கு அட்மிஷன் ஃபீஸ் கூட எடுக்கிறதில்ல. வகுப்புக்கு வந்தால் காசு 50 ரூபா. அதிலேயும் எப்படி ஒரு 10 மாணவர்கள் ஃப்ரீயாக விட்டுருப்பார். இதெல்லாம் நல்லபடியாக தான் உங்களுக்கு தெரியும். நான் சொல்ல தெரியும் தானே வகுப்புகள் என்ன நடக்குது. சரியானே? எல்லாரும் கேட்கணும். ஆகவே அப்போ இவவும் என்னஞ்சிருக்காவண்டா விற்பனையை கூட்டுறதுக்காக வேண்டி அந்த உரைகளுக்கு விலையை குறைய வைத்திருக்கிறார். குறைந்த விலையில் நிர்ணயம் செய்கின்றார். அவரது செல்லிட தொலைபேசி உரைகளின் விற்பனையானது போன வருஷம் வந்த கேள்விதானே. இப்போ 2020 வைப்பா. 2019 ஆண்டின் நடுப்பகுதியில் 50,000 அலகுகளை எட்டி இருந்ததோடு அப்போ இருந்து என்ன விளங்கு? 50,000க்கு மேற்பட்டாக நம்முடைய ஏரியாவுக்குள்ளே போன் பாய்க்காண்டு 6 கயிறு தான் போன் இல்லை. இந்த இணைய வழியின் மூலம் நீங்கள் கற்பித்தால் நாங்கள் எப்படி பார்க்குற சில பேர் கருத்து, எவ்வளோ விடயமெல்லாம் நீங்கள் பார்க்கீங்க, எவ்வளவு பிரயோசமான விடயங்களை இவங்க செய்கிறாங்க, இதை நம்ம பார்க்கலண்டா. அப்போது 50,000 அந்த உரைகள் விற்பனை நடந்திருக்கிறது. அவற்றுள்
கவனிக்க வேண்டும். அவற்றுள் 20,000 அலகுகள் நிகழ்நிலை. அது என்னது நிகழ்நிலை என்றால்? இதுதான் வினாக்களின் சில குழப்பங்கள் வரும். நிகழ்நிலை என்றால் ஆன்லைன். இப்போ நீங்களும் இதனை ஆன்லைன் தான் பார்த்துட்டு இருக்கணும். லைஃபாக தானே போய்கொண்டிருக்கிறது. நான் அவர்களிடம் கேட்டிருக்கிறேன், இதனை பிற்பாடு 2 கட்டங்களாக கற்பித்ததை ஒரு கட்டமாகவும், இப்பொழுது நாம் இந்த விடயத்தை செய்வதனை 2 கட்டமாகவும் பிரிக்கின்ற பொழுது நீங்கள் மீண்டும் மீண்டும் ஒரு தடவை பார்த்து கொள்ளலாம். ஆகவே இது என்ன நடக்குது என்றால், நிகழ்நிலை என்பது ஆன்லைன் மூலமாக முறையினூடாக விற்பனை செய்யப்பட்டிருந்தன. அவ்வளவு 20,000 அலகு. அனுஷா தனது வணிகத்தை விரிவுபடுத்துவதற்கான வணிக உபாயங்களை இனங்கண்டு அவகடங்கட்டிக்காரி அவள் என்னென்ன உபாயம், அதான் வணிக சூழல் ஆய்வு, என்னென்ன உபாயங்கள் என்றும் அவள் அறிந்திருக்கிறார். உபாயங்களை இனங்கண்டு கொள்வதற்காக சுவட் பகுப்பாய்வினையும் மேற்கொண்டுள்ளார். எப்படி கேள்விக்குள்ள வரப்போகிறோம்? இப்போ அவளுக்கு தானே சுவட் பகுப்பாய்வு உண்டு, வணிக சூழல் ஆய்வினையும் அவள் மேற்கொண்டுள்ளார். இவ்வளவுதான் அந்த கருத்து. இப்போ நீங்கள் நான் மெதுவாக தான் நீ கேள்வியை பார்த்து வாய்ச்சேன். வினாவின் பாடமாக்கியலுமா என்னால் நோட்ஸ் எல்லாம் பாடம், மற்றது சரியாக சொல்லணும் இல்லையா வினாவை? ரைட். அவன் சொல்லுகிறார், ஒன்றில் ஆன கேள்வி. நமக்கு பரீட்சைக்கு செல்கின்ற பொழுது ஒரு தட்ட பேப்பர் தான். நாம் பரீட்சை நுட்பங்களையும் பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக அறிமுகப்படுத்துவேன். சரிதானே?